கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நானே என் ஆடுகளை விசாரித்து அதை தேடி பார்ப்பேன். அப்போது கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு மேய்ப்பர், தன் ஆடுகளை விசாரிக்கிறவர், தன் ஆடுகளை தேடி பார்க்கிறவர். இன்றைக்கி இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆகிய நாம் நம்மை மேய்ப்பதற்காக, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக அவருடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தொழினதற்கு ஒரு நோக்கமும் முகந்தரமும் உண்டு. எதற்காக தந்தொழினார் என்று பார்த்தோமானால், தேவனாகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற வார்த்தைகளை அதை எந்தெந்த இடங்களிலே நாம் பலவீனப்படுகிறோம், தடுமாறுகிறோம், அந்த இடங்களிலே அந்த வார்த்தை நமக்கு நினைவூற்றும்படியாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்வதற்காக அந்த வார்த்தையை நம் இருதயங்களிலே போட்டு கொண்டு இருக்கிறார். நம் சிந்தைகளிலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம், அந்த நல்ல ஆவி நம்மை நடத்துவதற்காகவும் உணர்வுள்ள ஆத்மாக்களாய் நிலைத்திருப்பதற்காகவும் அந்த வார்த்தையை தந்தொழினார். அதை தான் நாம் இருதயங்களிலே போட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மை விசாரிப்பது எதற்காக? நம்மை நல்வழிப்படுத்தி செவ்வையான வழியில் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. நாம் எதற்காகலாம் பிரயாசப்படுகிறோம், எங்கே செல்கிறோம், எதை நாடுகிறோம் என்பதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். நாம் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அநேக நேரங்களிலே அவருடைய பிள்ளைகள் என்று அறிந்து தேவனை ஏற்று அவருடைய வழிகளிலே நடக்கிற நாம் தான் இடறிக்கொண்டே இருக்கிறோம், விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் தான் உன் நல்ல மேய்ப்பர், என் மந்தையில் உள்ள ஆடுகள் நீங்கள். அப்போ இந்த மந்தைக்கு உரிய தகுதி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆடு தவறி போனால் அதை தேடி பிடித்து கொண்டு வருகிறவர் தான் நல்ல மேய்ப்பர். இல்லை, ஒரு ஆடு தானே, 100 ஆடில் ஒரு ஆடு தவறி போய்விட்டது, 99 ஆடு இருக்குது அப்படின்ட்டு லகுவாய் கடந்து போகிற மேய்ப்பன் அல்ல, ஏதோ தப்பி போயிட்டுன்னு இல்லை. அந்த ஒரு ஆடையும் தேடி பிடித்து தன் தோளிலே சுமந்து கொண்டு வந்த இயேசுவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிலாம் விசாரிப்பர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் வாழ்க்கையில் நாம் இடறி வழி தவறி போய் கொண்டிருந்தோமானால் செப்பனத்தில் பேசுகிறவராய் காணப்படுகிறார், இல்லை வேதத்தினுடைய வார்த்தையின்படியாக பேசுகிறவராய் காணப்படுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார், போதகர்கள் மூலமாய் பேசுகிறார், நல்ல நண்பர்கள் மூலமாய் பேசுகிறார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு வழியிலே உன்னை வழி விலகாதபடி உன்னை விசாரித்து சரியான வழியில் நடத்தும்படியாக அந்த வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது கிருபை. அவர் விசாரிக்கிறபடினாலே அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ நிலைத்திருக்கிறாயா என்று தேடி பார்க்கிற தேவன். எப்படி ஆதாமை ஆசீர்வதிக்கும்படி, ஆதாம் அந்த பூமியில் உள்ள சகலத்தையும் பேரிடும்படியான ஒரு தகுதியை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தவும் பண்படுத்துவதற்காக அவனை ஆயத்தப்படுத்தினார். அப்போது அவனை குறித்து தேவன் ஒரு நல்ல ஒரு திட்டங்களை வைத்திருந்தார். அவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே அவன் நிலைத்திருக்கிறானா, எப்படி இருக்கிறான் என்று தேடி பார்க்கிறார். அவன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்ட கர்த்தர் அவனுக்கு துணையாக அவனுடைய விலா எலும்பை எடுத்து
ஏவாளை உருவாக்கினார். இப்படி ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து விசாரித்து அவனை உருவாக்கின தேவன், தன் சாயலிலே உருவாக்கப்பட்ட ஆதாம் இப்பொழுது அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய மனைவியும் அவனும் தேவனுடைய சாயலை இழந்து போகிறார்கள். கர்த்தர் வந்து விசாரிக்கும் பொழுது அவனை தேடி பார்க்கிறார். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவன் நிலைத்திருக்கிறானா? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் உருவாக்கினனே, அவன் அதை செயல்படுத்துகிறானா? அதனுடைய நன்மைகளை புசிக்கிறானா? நான் விட்டு விலகும்படி செய்ய சொன்ன காரியத்தில் அவன் தெளிவாய் இருக்கிறானா என்பதை புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் அங்கே ஏதேன் தோட்டத்திற்கு வருகிறார், தேடி பார்க்கிறார். அங்கே ஆதாமும் ஏவாளும் ஒளிந்திருக்கிறார்கள். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே இப்பொழுது அவர்கள் மேனி வெறுமை என்பதை அறிந்து நிர்வாணியாயிருப்பதை அறிந்து கொண்டபடினாலே அவர்கள் இலைகளை வைத்து மறைத்து தங்களை ஒழித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பாருங்கள், அவர் தேடி பார்ப்பார். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ நிலைத்திருக்கிறாயா என்று விசாரிப்பார். ஆனால் இவர்கள் இழந்து போனார்கள், தேவ சாயலை இழந்து போனார்கள். தேவனை முகமுகமாய் பார்த்து பேசி தேவனோடு ஒன்றி இருந்த அந்த நாட்களை அவர்கள் இழந்து போனதை வேதத்திலே பார்க்கிறோம். ஒளிந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கி அநேக குடும்பங்களை நாம் பார்த்தோமானா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எப்படிலாம் பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் செய்கிற தவறுகளினால் எவ்வளோ துக்கம் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தான் ஆதாம் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தமாய் கர்த்தரும் மனவேதனைப்பட்டார். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வாலிப பிள்ளைகளாக இருக்கிற இந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் எவ்வளவாய் பயம், திகழ். ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி என்ன செய்வார்கள்? எடறி விழுந்து விடுவார்களோ, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்களோ, யாரையோ ஒருவரை நேசித்து திருமணம் செய்து தன்னை விட்டு பிரிந்து போய் விடுவார்களோ என்ற கவலையே பெற்றோர்களுக்கு அதிகமாய் காணப்படுகிறது. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பெற்றோருக்கு தெரியாமலே தாங்கள் விரும்புகிறவர்களை நேசித்து திருமணம் செய்து கொண்டு அது தகப்பனால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவர்கள் புறமே தள்ளப்பட்டு, அவர் தகப்பனாருக்கு தெரியாமல் மனைவிமார்கள் தன் பிள்ளைகளை விசாரிக்கிறவர்கள், அவர்கள் தேவைகளை எப்படியாவது செய்யணும், இனி எப்படி இருப்பாளோ என்று மகள் தன்னை விட்டு போயிருந்தால் மகளை குறித்த கவலை, அவள் என்ன சாப்பிட்டா என்ன செய்தா, கூட போன மருமகன் அவளை நல்லா பார்த்துக்கொள்வானாம், அவள் யார் என்று ஒன்றும் அறியாமல் திகைத்து கண்ணீர் வடிக்கிற அநேக சகோதரியை எனக்கு தெரியும். அதே போல் கணவன்மார்களும் தன் பிள்ளைகளை குறித்து ஒருவேளை கண்ணீர் வடிக்காட்டக்கூட இருதயம் உடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற தகப்பன்மார்களையும் எனக்கு தெரியும். தன் பிள்ளைகள் தவறு செய்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி இருப்பார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி முடியும், என்ன சாப்பிட்டார்கள், எப்படி அவர்கள் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள், அதில் நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து விடுவார்களா என்ற பயமும் திகழும் பெற்றோருக்குள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கு தெரியாமலே, தாய்க்கு தெரியாமல் தகப்பன் விசாரிப்பதும் தகப்பனுக்கு தெரியாமல் தாய் விசாரிப்பதும் நான் அறிந்திருக்கிறேன். காரணம், 2 பேருக்குள்ளும் பிள்ளைகளை பற்றிய கவலை. ஆண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை பெண் பிள்ளையாக இருக்கலாம். இவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிப்பார்கள்? சமுதாயம் என்ன சொல்லும்? இன்னைக்கு சமுதாயத்தை பார்த்து பயந்து
திகைத்து போயிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர். நாளைக்கு இவர்களை குறித்து என்ன பேசுவார்கள், என்னை குறித்து என்ன பேசுவார்கள், என் குடும்பத்தை குறித்து என்ன பேசுவார்கள் என்ற கவலையே அவர்களை நொறுக்கி போட்டு விடுகிறது. இதில் 1-2 பேர் நல்ல கணவரையோ நல்ல மனைவியோ தேர்ந்தெடுத்து அவர்கள் திருமணம் பண்ணியிருந்தால் அவர் வாழ்க்கை சுயித்திருக்கும். மோகத்தினால் திருமணம் செய்திருந்தால் அது பிரிந்து போய்விடும். காரணம், இந்த உலகத்தினுடைய பாரமும் வேதனையும் நிந்தைகளும் வரும்பொழுது, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாதபடி நெருக்கத்திலே தரித்திரத்திலே வாழும் பொழுது அந்த மோகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், இன்றைக்கி போயிட்டா அந்த அந்த புருஷன்தான் அந்த மகன்தான் வேணும் அப்படின்னு வைராக்கியம் கொண்டு திருமணம் செய்திருக்கலாம். இல்லை இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு திருமணம் செய்திருக்கலாம். பெற்றோருக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் செய்திருக்கலாம். இல்லை பெற்றோரிடத்திலே போராடி திருமணம் செய்திருக்கலாம். எது செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தமமாய். ஒருவேளை நெருக்கம் வரும், பொருளாதார குறைபாடுகள் வரும் பொழுது குடும்பம் என்ன செய்யக்கூடும்? அது கவலை அதிகமாய் பெற்றோருக்கு தான் காணப்படும். மகளை விட்டுட்டு போயிடுவானோ, இல்லை மகனை விட்டுட்டு போயிடுவானோ, இப்படி பல கேள்விகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் கர்த்தரை நீ உறுதியாக பற்றி கொண்டாயானால் அவர் உன்னை விசாரிப்பார். எப்படி பெற்றோர்கள் உனக்கு அறியாமல் உன்னை தெரியாமல் வந்து உன்னை விசாரித்து நீ நன்றாய் இருக்கிறாயா என்று தேடி பார்க்கிறார்களோ, அதுபோல் நீங்களும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேறானால் கர்த்தர் உங்களை தேடி பார்ப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி உங்களை விசாரித்து அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அவரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். இன்றைக்கி ஒரு திருமணம் நடக்க வேண்டுமானால் தன் பிள்ளைக்கு ஒரு மருமகனோ இல்லை மருமகளையோ பார்க்க வேண்டுமானால் எவ்வளவாய் விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி விசாரித்தும் திருமணமான பிறகு அநேகருடைய குணங்கள் மாறி போய்விடுகிறது. குடும்பத்தை பார்த்தெல்லாம் திருமணம் செய்தும் இன்றைக்கி அந்த குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்து போய்விடுகிறது. அப்போ தேவன் கொடுக்கிறதை அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய ஆலோசனைப்படி விசாரித்து திருமணம் செய்து மாத்திரமல்ல, அவர் நம்மை தேடி பார்ப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக. அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பர். பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க பிரயாசப்படும் பொழுது நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஈவை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அதை அவர் சரியாய் செய்வார். அவர் விசாரிப்பார். அவர் உன்னை தேடி பார்ப்பார். அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். நாம் அவர் மந்தையில் உள்ள ஆடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி இந்த பிள்ளைகள் பெற்றோரை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாளை காலம் மாறும். பிள்ளைகளும் பெற்றோராய் மாறுகிற நாள் வரும். நீ பெற்றோருக்கு என்ன செய்தாயோ அதுதான் உன் பிள்ளைகளும் உனக்கு செய்யும். எந்த இடத்துல நீ தலை குனிவாய் அவர்களை நிற்க செய்தாயோ அதே போல தான் நம் வாழ்க்கையும் இருக்கும். அதனால தான் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஏவாளும் ஆதாமும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலக்கப்பட்டார்கள். என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணுகிறோம் அல்லவா? அதே போல தான் கர்த்தரும் ஆதாம் ஏவாளை குறித்து எண்ணியிருந்தார். நான் சொன்னதை மாத்திரம்தான் என் பிள்ளைகள் செய்வார்கள் என்று. ஆனால் அவர்களோ பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஏமாற்றப்பட்டார்கள். நம்மை விசாரிக்கிறவர், ஜீவன் உள்ளவர், நம்மை தேடி பார்க்கிறவர். நீ எங்கே இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? பாவத்தினால் ஒளிந்திருக்கிறாயா? என் முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு கூனி போய் பயந்து இருக்கிறாயா என்று ஆபிரகாமை கேட்டது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும்
அவர் விசாரிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிறைவினால் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாமா? இன்றைக்கி பெற்றோர்களை நாம் ஏமாற்றி வாழ்ந்து விடலாம், மனிதர்களை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம், பிள்ளைகளை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம். ஆனால் கர்த்தரை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம். எதுவும் மறைவு அல்ல, மறைக்கவும் முடியாது. அவர் தேடி பார்க்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? எந்த சாபத்தினால் விழுந்து கிடக்கிறாய்? எந்த பாவத்தினால் கெட்டப்பட்டு இருளில் கிடக்கிறாய் என்பதெல்லாம் அறிவார். எனவே நீ அப்படியே மாண்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. உன் சாவை விரும்புகிறது கர்த்தர் அல்ல. உன்னை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறவர், உளையான சேற்றிலிருந்து உயர்த்தி வைக்கிறவர். நீ மனம் திரும்பினால் போதும். தப்பி போன ஆடை தேடி பிடித்து தன் மந்தைக்கு அழைத்து கொண்டு வருகிற கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவரே நல்ல மேய்ப்பார். அவரிடத்திலே உன்னை ஒப்புவி. அவர் உன்னை விசாரிப்பார். அவர் உன்னை தேடி பார்த்து ஆசீர்வதிப்பார். அவர் மாத்திரமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவரின்றி ஒருவரும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன் சாபத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பாவத்தை விலக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தலையை உயர்த்துவார். அவராலே மாத்திரம் கூடும். அவரே நம்மளுக்கு நல்ல மேய்ப்பார். நானே உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை தவிர உனக்கு ஒரு தேவனும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவர். அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலை இழந்து போன அந்த சாயலை இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த சாயலில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய மந்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் விசாரிப்பார். உன் தேவைகளை உனக்கு தேடி பார்த்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த நாளிலும் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்த தேவன் நீர். நீர் விசாரிக்கிறவரும் எங்களை தேடி பார்த்து ஆசீர்வதிக்கிறவருமாயிருக்கிறீர். நாங்கள் எல்லோரும் உம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகள் அப்பா. வழிவலகி போன ஆடை தேடி பிடித்து உம்முடைய மந்தையிலே இணைத்து வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா நீர். இந்த வேளையிலும் கூட மனம் திரும்பும்படியாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வந்து இந்த குடும்பத்தை பாரம் அவளை நெருக்கும் பொழுது, அவனை நெருக்கும் பொழுது என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு மனம் திரும்பு. ஒருவேளை திருமணம் ஆயிற்று, ஆனால் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை இல்லை, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை இல்லை, பண பற்றாக்குறை, வேலை இல்லை, எப்படி இனி நான் இந்த குடும்பத்தை நடத்துவேன் என்று பல குழப்பத்தோடு இருக்கிறாயா? நான் பெற்றோரை விட்டு வந்துவிட்டேன், இன்றைக்கி குழந்தையும் ஆகிவிட்டது, இனி என்ன செய்வது என்று புரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும். அவர் உன்னை விசாரிப்பார். அவர் உன்னை தேடி பார்த்து ஆசீர்வதிப்பார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். பெற்றோருடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள்வாய். கணவர் மனைவியுமாய் இணைந்து வாழ்கிற கிருபை ஆற்றலும் தருவார். விட்டு செல்கிற எண்ணம் உனக்குள் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கணவர் மனைவியுமாய் இணைந்து விட்டீர்கள். இனி அதில் உறுதியாக நிற்கும்படி அந்த எடுத்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி வாயிலாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை என் பிள்ளைகள் தப்பி அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், பாடுகளோடு இருக்கிறார்கள், இனி அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கண்ணீர் வடிக்கிறாயா? உன் பிள்ளைகளை விசாரிக்கிறவர் ஜீவனோடு உண்டு.
அவர் தேடி பார்த்து ஆசீர்வதிப்பார். அவர் அவர்களை பெருக பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தருக்குள்ளாக நிலைத்திரு. கர்த்தர் உன் வழிகளை சுவைப்படுத்துவார். உன் பிள்ளைகளுடைய வழிகளை சுவைப்படுத்துவார், சீர்படுத்துவாராக. பிரிந்து போன பிள்ளைகள் இணைந்து பெற்றோருக்கு நன்மையை சேர்க்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சுயித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லா சகல போராட்டத்தை விடுதலை கொடுமாப்பா. ஏதோ மோகத்தில் ஓடி போயிருந்தால் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. இணைந்தவர்கள் இணைந்தவண்ணமாய் இந்த வாழ்க்கையை எடுத்தவர்கள் அந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருப்பாராக. மனம் கசந்து போயிடாதபடி, பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்காதபடிக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்காதபடிக்கு என் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா இருவருக்குள்ளாக ஒரு நல்ல மன பக்குவத்தை தந்து அப்பா ஒருமனப்படும்படியாக, குடும்பம் இணைக்கப்படும்படியாக, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே அப்பா கடந்து போய் ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். சகல போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பேராக, விடுதலை கொடுப்பேராக. இந்த துக்கம், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மறைந்து போகட்டும். இணைந்த பிள்ளைகள் இணைந்து வாழட்டும். பெற்றோருடைய இருதயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேராக. இனி பாவம் செய்யாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாத்து கொள்ளுமாப்பா. உம்முடைய கரத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை விசாரித்து தேடி பார்த்து ஆசீர்வதி. என்னுடைய இணைந்து ஜெபிக்கிறவுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றும். இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னித்து விடுங்கள், பிள்ளைகளை மன்னிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் தொடர்பு கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.